Hi friends, welcome to our channel Prahalya Sachu Official. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னாக்க நான் ஜஸ்ட் ஒரு YouTubeல பார்த்துட்டு இருக்கும்போது கொரியன் ஃபிஷ் வந்துட்டு பார்த்தேன். அது பார்க்கிறதுக்கு அருமையா இருந்துச்சு பார்க்கிறதுக்கே. அதனால சரி அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு உடனே கிளம்பி மார்க்கெட்டுக்கு போனேன். அங்க வந்து அவங்க செஞ்ச ஃபிஷ் மாடல்ல இருக்குது நம்ம ஊர்ல உள்ள ஜிலேபி. சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெரிய ஜிலேபியா ஒரு 1/2 கிலோ இருக்கிற மாதிரி வாங்குனேன். வாங்கிட்டு வந்து வீட்ல வந்து ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லி ட்ரை பண்ணேன். கொரியன் ஃபிஷ் ஃப்ரை. அது எப்படி செய்யணும் அப்படினு பாத்தீங்கன்னாக்க ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னாக்க 3 கோடு போட்டுக்கணும். அதுக்கு அப்புறம் உப்பும் பெப்பரும் போட்டு நல்லா mix பண்ணனும். mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் corn flour மாவுல ஃபுல்லா பெரட்டணும். ஃபுல்லா corn flour மாவு இருக்கிற மாதிரி நல்லா பெரட்டிட்டு ஒரு panல வந்து எண்ணெயை ஊத்தி அது சூடானதுக்கு அப்புறம் அதை போட்டு நல்லா வறுக்கணும். அது நல்லா கிறிஸ்பியா வறுக்கணும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வறுத்தோம் அப்படினாக்க நல்லா கிறிஸ்பியா வரும். அதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு சாஸோட mix பண்ணி சாப்பிடணும். இப்போ இந்த சாஸ் எப்படி செய்யிறது அப்படினு சொல்லி சொல்றேன். அந்த சாஸுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிங்கனாக்க சோயா சாஸ், chilli, yellow capsicum, garlic, spring onion, sugar. இது மட்டுமே போதும் அந்த சாஸ் prepare பண்றதுக்கு. இது என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோயா சாஸ் ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் green chilli, capsicum, garlic and வந்துட்டு spring onion. இது மூணுமே வந்து நல்லா பொடியா வந்து சாப் பண்ணிக்கணும். சாப் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் போட்டு mix பண்ணனும். mix பண்ணிட்டு இது திகட்டாம இருக்கிறதுக்காக ஸ்வீட் சேர்க்கணும். அதாவது சுகர் வந்து நமக்கு போதுமான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டோம். mix பண்ணி அந்த கேப்ல அந்த ஃப்ரையா இருக்கிற ஃபிஷ் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிட்டு அந்த பிளேட்ல வந்துட்டு இந்த சாஸை வந்து அப்படியே ஃபுல்லா ஃபிஷ் ஃபுல்லா படுற மாதிரி ஊத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ல எடுத்து ஊத்தணும். ஊத்துனீங்க அப்படினா அந்த சாஸோட ஃப்ளேவர் வந்து ஃபிஷ்ஷோட உள்ள இறங்கும். அந்த கோடு போட்டுருக்கோம் பாத்தீங்களா அந்த இடத்துல நல்லா உள்ள இறங்கும். ஃபுல்லா டிப் பண்ணி ஊத்தணும். அப்படினா அதுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டோம் அப்படினா அந்த ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. அருமையா இருந்துச்சு அந்த ஃப்ளேவரோட அந்த டேஸ்ட். அதே மாதிரி அந்த chilli, capsicum எல்லாமே வந்து அந்த பீஸோட எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க மஸ்டா ட்ரை பண்ணி பார்க்கணும். Thank you friends.